நாமக்கல்ல இருந்து சித்ரா எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினோம். ஆனால் 1 வருடத்தில் என் கணவர் இறந்து விட்டார். என் 2 மகள்களுக்கும் திருமணம் ஆகியது. ஆனால் சில வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. என் மகனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவர்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை. என் மகன் 24 மணி நேரமும் குடித்து கொண்டே இருக்கின்றான். வேலைக்கும் போக மாட்டேன்றான். என் பெரிய மகளுக்கு ஒரு தொழில் அமைய வேண்டும் என்று 3 வருடங்களாக எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்தும் ஒரு தொழிலும் சரியாக அமையவில்லை. என் மகன் குடிப்பழக்கத்தை மறந்துவிட்டு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். என் 2வது மகளுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. அவள் அவர் கணவரோடு சேர வேண்டும். என் வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு விட்டோம். ஆனால் அவர்கள் 10 நாட்கள் அல்லது 1 மாதம்தான் குடும்பத்தோடு இருக்கின்றார்கள். உடனடியாக காலி செய்து விடுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கள் குடும்பத்தில் 15 வருடங்களாக நிம்மதியும் இல்லை. இது செய்வினையா அல்லது சாபமா என்றும் எங்களுக்கு புரியவில்லை. எங்கள் சொந்தங்கள் கூட எங்களை கேவலமாக பார்க்கின்றார்கள். எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் காண நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் ஏதாவது தீர்வு கூற வேண்டும். இந்த சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் செய்தால் பிரச்சனை உங்களுக்கு தீரும்ன்றதை பார்த்துடலாம். இப்போ உங்கள் மகனோட அந்த போதை பழக்கத்துக்காக அதிலேருந்து விடுபட்டு வரத்துக்கு எளிய பரிகாரம் சொல்கிறோம். அதாவது ஒரு அமாவாசைக்கும் கருப்பு திராட்சை, அதாவது புளிப்பு திராட்சை, விதையுள்ள திராட்சை, புளிப்பு திராட்சை, அது வந்து ஒரு கிலோ எடுத்து அதில் ஒரு ஸ்பூன், ஒரு 10 ஸ்பூன் தேன் விட்டு உங்களுக்கு கல்கண்டு பொடி பண்ணி போட்டு அதை ஜூஸ் எடுங்க. அந்த ஜூஸை வந்து துர்க்கைக்கோ காளிக்கோ காமாட்சி அம்மனுக்கோ நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்சம் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லோரும் பிரசாதமாக சாப்பிட்லாம். கற்பூர தீபம் காட்டுங்க. இது வந்து 8 அமாவாசை இல்லை 13 அமாவாசை தொடர்ந்து பண்ணுங்கள். அவர் அந்த பழக்கத்துலேருந்து மெல்ல விடுபட்டு வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ குழந்தைகளோட நலம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு தை மாதம் பொங்கல் அன்னைக்கு சூரிய வழிபாடை சிறப்பாக பண்ணுங்கள். அடுத்து பூஜையும் பண்ணுங்கள். அடுத்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பூஜையும் பண்ணுங்கள். ஒரு நல்ல கண்ணோட கூடிய வெள்ளை பசுவை வர வச்சு உங்களுக்கு சந்தனம் குங்குமம் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி லக்ஷ்மி அர்ச்சனை பண்ணி பூஜையும் பண்ணுங்கள். உங்கள் பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது. வீடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், அந்த 5 விதமான செடி வைக்கலாம். அதை ஒரு தொட்டியில் வைங்க, கட்டாயம் பலன் இருக்கும். அதாவது கத்தாழை, இந்த கத்தாழைன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அடுத்து பிரண்டை, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களே அந்த பிரண்டை தான், மூலிகையில் அது முக்கியத்துவம் உள்ளது பிரண்டை. அடுத்து வந்து சிறியானங்கை அல்லது மிளகானங்கை, சிறியானங்கை இல்லைன்னா மிளகானங்கை வைங்க. அடுத்து லக்ஷ்மி துளசி, அடுத்து தொட்டாசிலிங்கி. ஆட்சி மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் டாப். இன்னைக்கு எல்லா துறையிலுமே வந்து நல்ல பெயர் எடுத்தவர்கள், புகழ் பெற்றவர்கள், பிரபலங்கள் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்காங்க. அதே போல் உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். செல்வாக்கு, சமூக அந்தஸ்து, பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்குவார்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே ஒரு கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரம் முன்னேற்றமடையும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக, பாதுகாப்பு வளையமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குரு பார்வை என்னும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். Z கேட்டகரி செக்யூரிட்டி போட்ட மாதிரி இருப்பீங்க. அப்படி உங்களை எல்லா விஷயங்கள்லேருந்தும் அந்த குரு பார்வை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற மிகச்சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே 6க்குடைய சந்திரன் தேய்பிறை சந்திரனாக பலவீனமாக வந்து அமர்ந்திருப்பதால் உங்களது எதிரிகளை நீங்கள் வென்று விடுவீர்கள். உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் ஓவர்டேக் பண்ணின்னு முன்னணிக்கு போயிடுவீங்க.
உங்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் மற்றவர்களை முந்திக்கொண்டு முன்னே செல்வீர்கள். உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பாக்கும். கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது முழுமையாக செட்டில் பண்ணி விடுவீர்கள். அசையா சொத்து ஏதேனும் ஒன்றை விற்பனை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது விற்று போகும். அந்த பணத்தை எடுத்து அப்படியே கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக பாடான்னு ஈஸி சேரில் சாஞ்சின்னு உட்காண்டிருப்பீங்க. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, வழக்குகளிலிருந்து விடுதலை, எதிரிகளிடமிருந்து விடுதலை, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுதல், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனை போன்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய மிக மிக நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 குடைய சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். நாளைக்கு காலையிலே நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது உங்களுக்கு அங்கே ஒரு நல்ல தகவல் காத்திருக்கும். நீங்கள் போன உடனே எல்லாரும் உங்களுக்கு ஒரு அதிகப்படியான மரியாதை கொடுப்பார்கள். அலுவலகத்தில் என்ன வழக்கத்தை விட ஜாஸ்தி வேகமாக சல்யூட் அடிக்கிறான் என்றால் என்ன விஷயம் அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள். அப்புறமா போய் சீட்டில் உட்காண்டதுக்கப்புறம் தான் நியூஸ் தெரியும். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கும் அல்லது புதிய பொறுப்புகளெல்லாம் உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கும். அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். 5இல் சந்திரன் ஆட்சி, 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு அற்புதமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 9 குடைய செவ்வாய் 10ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு உங்களது தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிறது. 9, 10 குடையவர்கள் தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது. 9 குடைவன் பார்வையும் 10 குடைவன் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது. 9 குடைவன் என்பது செவ்வாய், அது தனுசுலேருந்து 4ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குது. 10 குடைவன்கிறது ராசி அதிபதி குரு, அது 7இல் அமர்ந்து கொண்டு நேர் 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக ராசியை செவ்வாயும் குருவும் பார்த்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை. மனக்கசப்பு ஏற்பட்டு தனியாக இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது ஒன்றாக இணைந்து விடுவார்கள். உங்கள் மீது பகைமை பாராட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் நட்புறவு கரத்தை நீட்டுவார்கள். அந்த நட்பு கரத்தை நீட்டுபவர்களை நீங்கள் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை மீண்டும் உங்களது நண்பர்களாக்கி ஆறத் தழுவி நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம யாரோ வா அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்துடணும். இன்றைக்கி எப்போவுமே இந்த விரோதங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்காது, எல்லாம் மாறும். எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியதான் வாழ்க்கையில் எது சேஞ்ச் ஆகாதுன்னு நினச்சிங்க, எல்லாம் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி விரோதியாக இருக்கிறவன் நாளைக்கு ஃப்ரெண்டாவான், நேற்றுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவன் இன்றைக்கி விரோதியாவான். இது எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கசப்பான விஷயங்களையெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது, தூக்கி போட்டுடணும், வெளியே போட்டுடணும். அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது பாராட்டி இருந்தால், புகழ்ந்திருந்தால், நன்றி தெரிவித்திருந்தால், அன்பை நம் மீது சிறிது காட்டியிருந்தால், இன்முகத்தோடு சிரித்து பேசியிருந்தால், ஒரு சின்ன மரியாதை கொடுத்து நம்மக்கிட்ட பேசினா கூட அதெல்லாத்தையும் மட்டும் மனசில் வச்சுக்கணும். நம்மளை வெறுப்பேற்றினவன், திட்டினவன், அடிக்க வந்தவன், கையை ஓங்கினவன் அதெல்லாம் மறந்துடணும். அதெல்லாம் நினச்சிட்டு வந்தால் நமக்கு டென்ஷன் ஆகி பைத்தியம் பிடிச்சிடும். ஃபர்கெட் யுவர் எனிமீஸ், திங்க் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் எனிமீஸ் வில் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டர் ஆன். நல்லவர்களை நினைத்து கொண்டிருங்கள். உங்களுக்கு நன்மை செய்தவர்களை மட்டும் நினைத்து கொண்டிருந்திருங்கள். தீமை செய்தவர்களை, நன்றி கெட்டவர்களையெல்லாம் மறந்து விடுங்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நல்ல எண்ணங்கள் மனதிலே ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மனோகாரகனாகிய சந்திரன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் கசப்பான அனுபவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருக்கும், அதெல்லாம் மறந்துடணும், உடனுக்குடன் மறந்துடணும். அது ஞாபகத்துக்கு வரும்படி எதையுமே செய்யக்கூடாது. ஹாப்பியாக இருந்த நேரங்களை மட்டும் திரும்ப திரும்ப நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.